வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேரிங் புல்லர்ஸ் சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த டூலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த பேரிங் புல்லரை எப்படி யூஸ் பண்ணி பேரிங் வந்து வெளில எடுக்கிறோம் சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹோண்டா டியோவோட கியர் பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் பேரிங்லாம் வந்து நம்ம வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம மெழுகுவத்தி வச்சு எடுக்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அது வந்து ரொம்ப டிலே ஆகும். இல்லைனா வந்து வெல்டிங் கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லை புல்லர் இருந்துன்னா புல்லர் யூஸ் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேரிங் புல்லர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னர் பேரிங்கை வெளில எடுக்கிறதுக்கான புல்லர் இது யூஸ் பண்ணி நம்ம அந்த பேரிங் வந்து ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எந்த மெத்தடில் வேலை செய்யணும்னா, இது எந்த மெத்தடில் வேலை செய்யுதுன்னா, இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 4 பார்ட்டாக வந்து அதாவது கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது என்ன ஆகும், நம்ம டைட் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த ராடு வந்து இதை விரிச்சு வச்சு இந்த 4 பார்ட் வந்து இப்படி விரிஞ்சிடும். உள்ளே போய்ட்டு விரிஞ்சதுக்கப்புறம் பேரிங்கில் லாக் ஆகிட்டு நம்ம புல்லர் வச்சு வெளில வந்துடும். இப்போ அதுதான் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேரிங் ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கலாம். இந்த ராடை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே அனுப்பிச்சிடணும். நல்லா லூஸ் பண்ணிட்டு உள்ளே அனுப்பிச்சதுக்கப்புறம் இதை டைட் பண்ண ஆரம்பிக்கணும். இதை மெதுவாக டைட் பண்ணி அதை ஃபுல்லாக லாக் ஆகிற வரைக்கும் டைட் பண்ணணும். சிம்பிள் தான் இது. அழகாக ஒரு 2 செகண்டில் பேரிங் டேமேஜ் இல்லாமல் ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். நல்லா டைட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். ஏன்னா பாதி டைட் பண்ணிங்கன்னா அது பிடிங்கிட்டு வந்துடும். அவ்வளோதான். டைட் பண்ண உடனே வந்துச்சு. இது ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம புல்லர் யூஸ் பண்ணவே இல்லை. அடுத்து இந்த பேரிங் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது புல்லர் யூஸ் பண்ணாமலே கண்டுச்சு. அது எப்படி யூஸ் பண்ணுறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. பேரிங் வெளில எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த பேரிங்குள்ளார அதை இன்செர்ட் பண்ணிட்டு டைட் பண்ணுவோம். ஏன்னா அந்த பேரிங் ஃப்ரீயாக வந்துச்சு. எதையாவது யூஸ் பண்ணி கழட்டுவோம். டூல் யூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த வெயிட்டை ரிவர்ஸில் இழுத்தோன்னா அது வந்து கூட வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். தட்டின உடனே ஃப்ரீயாக வந்துடும். கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 தடவை தட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஈஸியாக வந்துடும். அது எந்த டேமேஜ் ஆகாது. இப்போ நம்ம 2 பேரிங் வந்து ஈஸியாக வெளியே எடுத்துட்டோம். இதுதான் வந்து பேரிங் புல்லர் யூஸ் பண்ணி பேரிங் வந்து வெளியே எடுக்கிற மெத்தட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. பேரிங் புல்லர் எப்படி நம்ம யூஸ் பண்ணி பேரிங் வந்து வெளியே எடுத்துன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது நம்ம மெழுகு யூஸ் பண்ண தேவை, வெல்டிங் கடைக்கு போக தேவை. அந்த மாதிரி ஒரு புல்லர் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா பேரிங் ஈஸியாக தட்டி எடுத்துடலாம். இன்டர்னல் பேரிங் மட்டும் தான் எடுக்க முடியும். எக்ஸ்டர்னல் பேரிங் எடுக்க முடியாது. அதுக்கு தனியாக புல்லர் இருக்குது. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ தனியாக போகிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் ஏதாவது சந்தேகம் குறைகள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.